ஏற்கனவே பரப்புரை களம் சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. இதுல ஒரு சொல்ற கருத்துக்கள் இன்னும் வேற பெருசா பூஸ்டப் கொடுத்துருக்கு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் இவரு திண்டிவனம் தொகுதியில போட்டியிடுற வன்னியரசு இருக்கார்ல, அவருக்கு ஆதரவா வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டார். அப்ப அவரும் விஜய் அவர்களை சீண்டி பேசினாரு. என்ன சொன்னாரு? வன்னியரசு அவர்கள் ஜெயிச்சா மட்டும்தான் நாம எல்லாம் இங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படின்னு பேசினாரு. நடிகர்களை நம்பிடாதீங்கப்பா, அவங்க நம்பிடாதீங்க, ஓட்டு போட்டினா அவன் பண்ணி கிளம்பி போயிட்டே இருப்பாங்க, ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. யாரு? பன்னீர்செல்வம் அவர்கள். கொள்கை இருக்கிறவங்களுக்கு தான் இங்க நீங்க ஓட்டு போடணும், அப்பேற்பட்டவங்க தான் நமக்கு தேவைன்னு சொல்லியிருக்காரு. பொதுவா ஜெயக்குமார் என்ன பரப்புரை காலத்துல என்னென்ன பண்ணுவார் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அந்த இடத்த கௌதமி அவர்கள் தட்டி பறிச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆர்கே நகர்ல அதிமுக வேட்பாளராக களம் காண்ற ராஜேஷ் இருக்கார்ல, இவருக்கு ஆதரவா கௌதமி அவர்கள் தேர்தல் பரப்புரையில ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல சில்லி சிக்கன் இதை சமைச்சு கொடுத்து வாக்கு சேகரிப்புல நூதனமா ஈடுபட்டு இருந்தாங்க. சோ அண்ணனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு நினைச்ச ஜெயக்குமார் அண்ணனுக்கு இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு ஓட்டா மாறுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்க பல பேருக்கும் நகைச்சுவா தெரியுதுல. ஆனா மக்களே, நம்மளோடு இவங்க இருக்காங்கன்ற நம்பிக்கை மட்டும் மக்கள் மனசுல விதைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும். இந்த விஷயத்தினாலதான் பல பேரும் சாமானியரோட அவ்வளோ இணக்கமாவாங்க. இந்த அரசியல் தலைவர்கள்லாம் பரப்புரை காலத்துல மட்டும். எலெக்ஷன் முடிஞ்சு பெருசா நம்ம பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க, ஆனா பரப்புரை காலத்துல அந்த அளவுக்கு இணக்கமாக முடியும். அதான் இப்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சில்லி சிக்கன் போட்டு கொடுத்த கையோடு கௌதம் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு தெரியுமா? மாபெரும் இயக்கங்களை தாக்கி பேசினாலே நமக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்படின்னு விஜய் அவர்கள் நம்புறாருன்னு இவங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதுதான் அவரோட மார்க்கெட் டெக்னிக் அப்படின்னு வேற இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காங்க. அவர் அரசியலுக்கு இன்னும் புதுசு தானே அப்படின்னு கேள்வியும் கேட்டிருக்காங்க. கரெக்டு தான். ஆனா ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக மொத்தமா அவங்க ஜீரோன்னு சொல்லிட முடியாதுல்ல. எனக்கே என்ன பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு தெரியுமா? தாவேகா சார்ந்து இவ்வளோ கட்சியினர் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க கருத்துக்களால. இதையும் தாண்டி தாவேக்காட ஓட் பேங்க் இதுதான் சொல்லிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப இந்த எதிர்ப்புகளை மீறி கொஞ்சம் ஓட் பேங்க் பெருசா மட்டும் அவங்க கெயின் பண்ணிட்டாங்க, அது பெரிய விஷயம் மக்களே. இல்ல ஓட் பேங்க் ஃபுல்லா சிதிலம் அடைஞ்சிருச்சு, என்டிகே தான் டாமினேட்டா இருக்காங்க, இவங்களால பெருசா கிட்ட போக முடியுன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சுனாலும் ஓகேப்பா, இது வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய் அவர்கள் பார்ட்டி சார்ந்து சொன்னாலும் உண்மைன்னு மக்கள் ஃபுல்லா ஒரு நிலைப்பாடுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யார் என்ன பேசினாலும் சரி, எலெக்ஷன் முடிவு தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி சார்ந்து நம்மளுக்கு ஒரு தெளிவு